எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க பணங்கதை. இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த தோண்டி துருவி பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம வசதிக்காக நம்மளே நமக்கு தெரியாம கொடுக்கிற ஒரு வரி. ஆமாங்க, நீங்க தினமும் யூஸ் பண்ற Zomato, Swiggy, Instamart மாதிரி ஆப்கள் உங்க நேரத்தை மிச்சப்படுத்துறதா ஒரு மாயையை உருவாக்கி உண்மையில உங்க பணத்தை எப்படி மெதுவா அரிக்குதுன்னு இந்த பகுதியில ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, இந்த பிரியாணியோட உண்மையான விலை 380 ரூபாய் தான். ஆனா உங்க ஆப்ல பில் பாருங்க 540 ரூபான்னு காட்டுது. எங்க போச்சு இந்த எக்ஸ்ட்ரா 160 ரூபாய்? இது வெறும் டெலிவரி சார்ஜ் மட்டும் கிடையாது. வாங்க, இந்த மர்மத்தை நாம இன்னைக்கு உடைக்க போறோம். நண்பர்களே, இந்த 160 ரூபாய்க்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் கன்வீனியன்ஸ் டேக்ஸ், அதாவது வசதிக்கான வரி. நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு நாமளே நம்ம பாக்கெட்லேருந்து கொடுக்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத வரி இது. இது ஒரே ஒரு சார்ஜ் இல்ல, பல சின்ன சின்ன மறைமுக கட்டணங்களோட ஒரு பெரிய கலவை. சரி வாங்க, இந்த 160 ரூபாய் மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். முதற் பகுதியில இந்த கட்டணத்தை நாம கூறு போட்டு ஆராய போறோம். இந்த எக்ஸ்ட்ரா காசு எங்க, எப்படி, யாருக்கு போகுதுன்னு ஒண்ணு விடாம பார்க்கலாம். முதல்ல ஒரு ஷாக் கொடுக்கறேன். இதுக்கு பேரு மெனு விலை உயர்வு. அதாவது நீங்க கடையில போய் பார்த்தா ஒரு வேலை, அதே ஆப்ல பார்த்தா வேற வேலை. ஏன்னா பெரும்பாலான ஹோட்டல்ஸ் டெலிவரி ஆப்ஸ்க்காகவே அவங்க மெனு விலைய 10லேருந்து 25% வரைக்கும் ஏத்தி வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, கடையில 200 ரூபாய் பிரியாணி ஆப்ல 240 ரூபாயா இருக்கு. இங்கதான் ஆப்பே ஆரம்பிக்குது. அதோட நின்னுடுச்சான்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அதுக்கு மேல பிளாட்ஃபார்ம் ஃபீ, டெலிவரி ஃபீ, மழை பெஞ்சா ரெயின் ஃபீ, எல்லாரும் ஆர்டர் பண்ணா சர்ச் பிரைசிங், பேக்கேஜிங் சார்ஜ், கடைசியா இந்த எல்லா கட்டணத்துக்கும் சேர்த்து ஒரு ஜிஎஸ்டி. இது ஒரு கட்டண சக்கரவியூகம் மாதிரி. அப்போ அந்த 100 ரூபாய் தள்ளுபடி கூப்பன்லாம் அது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக். அந்த 160 ரூபாய் கூடுதல் கட்டணத்தை நீங்க கண்டுக்காம இருக்கணும்னு ஒரு 100 ரூபாய் சாக்லேட் கொடுத்து ஏமாத்துற வேலை தான் அது. இப்ப இந்த சார்ட்டை பாருங்க, அப்படியே பளிச்சுன்னு புரியும். நீங்க கொடுத்த 540 ரூபாயில சாப்பாட்டுக்கு போனது வெறும் 380 ரூபாய் தான். மீதி 160 ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 30% நீங்க வசதிக்காக கொடுக்குற வரி மட்டும்தான். சரி, எப்படி நம்ம கிட்ட இருந்து காசு வாங்குறாங்கன்னு பார்த்தாச்சு. ஆனா அடுத்த கேள்வி, நாம ஏன் இதை கொடுத்துட்டு இருக்கோம்? விசாரணையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். நேரத்தை மிச்சம் பண்றதா நினைச்சு நாம எப்படி ஒரு நேரக்கடன் என்கிற வலையில சிக்கிறோன்னு இந்த பகுதியில பார்க்க போறோம். பொதுவா நாம என்ன சொல்வோம்? நான் வண்டியில போய் வர்ற 30 நிமிஷத்தை மிச்சம் பண்றேன்னு சொல்லுவோம். சரி வாங்க, ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். ஒரு தடைவியல் கணக்குனே வச்சுக்கோங்களேன். இது உங்க கண்ணை கண்டிப்பா திறக்கும். உதாரணத்துக்கு, உங்க 1 மணி நேர சம்பளம் 400 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போ அரை மணி நேர சம்பளம் 200 ரூபாய். சரிதானே? இப்போ இந்த வசதிக்காக நீங்க 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. அதாவது உங்க உழைப்புல அரை மணி நேரத்தை கொடுக்குறீங்க. எதுக்கு? ஒரு 20 நிமிஷம் டிரைவிங்கே மிச்சப்படுத்த. நல்லா யோசிங்க, 20 நிமிஷத்தை மிச்சப்படுத்த 30 நிமிஷம் உழைப்பை நீங்க தியாகம் பண்றீங்க. இதுல யாருக்கு லாபம்? இதுக்கு பேரு தான் நேர கடன், அதாவது டைம் டெட். இது ஒரு பெரிய பொறி. நீங்க நேரத்தை மிச்சப்படுத்த அதிகமா செலவு பண்றீங்க. ஆனா அந்த பணத்தை சம்பாதிக்க நீங்க இன்னும் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. சுத்தி சுத்தி நீங்க நேரத்தை இழந்துகிட்டே தான் இருக்கீங்க. இந்த ஆட்டத்துல ஜெயிக்கிறது சிஸ்டம் மட்டும்தான். உங்க சுதந்திரம் உங்க கையை விட்டு போகுது. இப்போ வர்ற இன்ஸ்டாமார்ட், பிளிங்கெட் மாதிரி 10 நிமிஷ டெலிவரி ஆப்கள் இருக்கே, அது இன்னும் ஆபத்தானது. அது உங்க பொறுமைங்கிற ஒரு முக்கியமான குணத்தையே அழிக்குது. முன்கூட்டியே திட்டமிடுற பழக்கத்தையே காலி பண்ணிடுது. அடிக்கடி சின்ன சின்னதா செலவு பண்ற ஒரு ஆளா உங்களை மாத்துது. உங்களுக்கு எல்லாம் உடனே கிடைக்கணுங்கிற அந்த ஆசையை தூண்டிவிட்டு அதுல அவங்க லாபம் பார்க்கறாங்க. ஒரு சின்ன கேள்வி, கடந்த 24 மணி நேரத்துல நீங்க யாராவது டெலிவரி ஆப் யூஸ் பண்ணீங்களா? பண்ணியிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்மள எத்தனை பேர் இந்த வசதிக்கு அடிமையானவர்கள் பட்டியல்ல இருக்கோன்னு தெரிஞ்சுக்குவோம். சரி, பிரச்சனையெல்லாம் பேசிட்டோம். இப்போ தீர்வு என்ன? வாங்க, இந்த வசதி பொறியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம். இந்த சிஸ்டத்தை எப்படி நமக்கே சாதகமா மாத்துறதுன்னு சில ஹேக்ஸ் சொல்றேன். 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நம்பர் 1, டைரக்ட் ஆர்டர். நேரா ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. அவங்க ஆப்புக்கு கொடுக்குற 30% கமிஷன் மிச்சமாகும். அதுல உங்களுக்கு ஒரு 15லேருந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்பர் 2, வாரத்துக்கு ஒரு நாள் ரூல். வீக்கெண்ட்ல மட்டும் டெலிவரி ஆப் யூஸ் பண்ணுங்க. 3, 10 நிமிஷம் டெலிவரி ஆப்பை நிஜமான எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, தினசரி தேவைகளுக்கு இல்ல. உங்க திட்டமிடும் சக்தியை திரும்ப உங்க கைக்குள்ள கொண்டு வாங்க. இந்த ஆப்ஸ்க்கு பின்னால இருக்கிற இந்த மொத்த கணக்கையும் நம்ம இப்போ அம்பலப்படுத்திட்டோம். இந்த உண்மையான கணக்கு வழக்கு உங்களுக்கு முறையா தெரிய வந்திருந்தா கண்டிப்பா நம்ம பணக்கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பதான் பணத்தோட உண்மையான கதையை தெரிஞ்சுக்கிற அந்த சின்ன கூட்டத்துல நீங்களும் ஒருத்தரா இருக்க முடியும். ஆக, வசதிங்கிறது ஒரு போதை மாதிரி. அதுக்கு நாம கொடுக்கிற விலை ரொம்ப அதிகம்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த விளையாட்டு இதோட முடியல. நாளைக்கு நம்ம பணம் கதை பகுதியில நாம நேரா மளிகை கடைக்குள்ள போக போறோம். அங்க ஒவ்வொரு பொருளையும் எப்படி அடுக்கி வச்சு நம்மள தேவையில்லாததை வாங்க வைக்கிறாங்கன்ற சைக்காலஜியை உடைக்க போறோம். இப்போ எல்லா கணக்கையும் பார்த்தாச்சு. சொல்லுங்க,
இதுக்கப்புறமும் நீங்க இந்த ஆப்ஸை முன்ன மாதிரி தான் யூஸ் பண்ண போறீங்களா இல்ல ஏதாவது மாத்திக்க போறீங்களா? உங்க மனசுல என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த 1 மணி நேரத்துக்கு வர எல்லா கமெண்ட்டுக்கும் நானே ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.